தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்படி கூட லைக்கும் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 21/11/2024 ஆகிறது. இன்று காலை சரியாக 7 மணி நிலவரப்படி பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தெற்கு பகுதி, அதாவது வடக்கு பகுதியில் வடக்கு மாவட்டங்களில் மழை குறைந்து விட்டது. தெற்கே தான் அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டம், தெற்கு கடலோர பகுதி, அதாவது தெற்கு டெல்டா, தென் மாவட்டம் கடலோர பகுதியில் விட்டு 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 கனமழை முதல் 17 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருச்சு. அதாவது தென் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களில் தெற்கு பகுதியில் 17 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பதிவாகியிருக்கிறது. அந்த மழை பொழிவிற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரிக்கடலில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது. அந்த சுழற்சி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, குளிர்காற்றும் ஈர்க்கப்படுகிறது. அதாவது குளிர்காற்றும் ஓரளவு மழை தரக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த காற்றும், அதாவது வெப்பமான காற்றும் இந்த தெற்கு டெல்டா பகுதி முதல் தென் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் தற்பொழுது சந்திக்கிறது. அதாவது குளிர்காற்றும் அந்த ஓரளவு மழை தரக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த காற்று தெற்கு டெல்டா முதல் தென்கடலோரம் வரைக்கும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதி, வட இலங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மழைப்பொழிவு தொடரும். இந்த மழைப்பொழிவு குமரிக்கடலில் காற்று சுழற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைய இருக்கிறது. இதனால் தென் மாவட்டம், தெற்கு டெல்டா கடலோர தெற்கே தான் இனிமேல் மழை இருக்கும். தெற்கு பகுதினா வட மாவட்டங்கள் கிடையாது, தெற்கு பகுதி. குறிப்பாக டெல்டா மாவட்டம், நாகப்பட்டினம் தெற்கே மழை இருக்கும். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கே மழை இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதியில் மழை இருக்கும். அதே போல் தென் மாவட்டம் தெற்கே தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் விட்டு விட்டு. எனவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, அதிகமாக பதிவாகும் நம்ம சொல்லியிருக்கோம். இது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடியே நம்ம அறிக்கை கொடுத்துட்டோம். அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு மழை கிடையாது, தென் மாவட்டங்களுக்கு மழையே இருக்காது, வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பெய்யும், தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்காது, பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், மழை இருக்குது, வட மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும், டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும், தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக அதிகமான மழை இருக்குன்னு சொன்னோம். நம்ம அறிவித்தபடி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த தீவிரமான நிகழ்வு வரும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மழை தொடரும். மழை பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் பெய்யாது, வடக்கே கண்டிப்பாக மழை இருக்காதுங்க, தெற்கே தான் மழை இருக்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டம் தெற்கு பகுதி, தெற்கு டெல்டாவில் மழை இருக்கும். தென் மாவட்டம் உள்ளேயும் சில இடங்களில் பெய்யலாம். ஆனால் தென் மாவட்டம் தெற்கு, அதாவது தென் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும். அடுத்தபடியாக இன்றைய மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கே குறைவு தான். தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் மிதமான மழை முதல் தூறல் சாரல் மழை வேணால் பதிவாகலாம். ஆனால் கனமழை அப்படிங்கிறது தெற்கே தான் பதிவாகும். கனமழை அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி, குறிப்பாக இந்த கந்தரவக்கோட்டை, ஆலங்குடி, அதே போல் கீரனூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவாரூர், மன்னார்குடி, அதிராமப்பட்டினம், குறிப்பாக வேதாரண்யம், ஏற்கனவே சில நாட்களாக வேதாரண்யம், நாகப்பட்டினம், அந்த டெல்டா மாவட்டம் கடலோர பகுதியை மையமாக வைத்து தெற்கு டெல்டாவில் அதிகமான மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இன்றைக்கும் தெற்கு டெல்டாவில் கனமழை வெளுத்து வாங்கும். வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி, குறிப்பாக காரைக்கால் தெற்கு பகுதி, அதிலும் குறிப்பாக வேதாரண்யம், கோடியக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே கனமழை வெளுத்து வாங்கும். ராமேஸ்வரம் முழுவதுமே கனமழை வெளுத்து வாங்கும். அதே போல் தொண்டி, பாம்பன் பாலம், தூத்துக்குடி மாவட்டம் கடந்த சில நாட்களாகவே தூத்துக்குடியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யும். தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி, தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சாரல், தூறல், மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகும். தென் மாவட்டம் உள்ளேயும் மழை பெய்யும். மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் சில இடங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாவட்டம் கடலோர பகுதி, அதாவது தென் கடலோரம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த தென் கடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் 17-18 சென்டிமீட்டர் வரைக்கும்
மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரமாக இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அந்த தீவிர நிகழ்வு வரும் வரைக்கும் தெற்கு டெல்டாவில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். தென் மாவட்டம் கடலோர பகுதியில் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக அந்த தீவிரமான ஒரு நிகழ்வு, அதாவது தீவிரமான ஒரு சுழற்சி வரப்போகிறது நம்ம தமிழகம் நோக்கி. அது ஒரு புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். புயலாக மாறினால் அது எந்த இடத்துல கரை கடக்கும் அப்படிங்கிறத இன்னும் தீர்மானிக்கலை. ஆனால் அதிக வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழகம் நோக்கி தான் வரும். தமிழகம் நோக்கி கண்டிப்பாக வரும். அது எந்த இடத்துல கரை கடக்கும், டெல்டாவா, வட மாவட்டமா, அதாவது நெல்லூர் முதல் வட இலங்கை வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தெற்கு ஆந்திரா, நெல்லூர் முதல் சென்னை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, கடலூர், தமிழக கடலோர பகுதியில் அது கரை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கண்டிப்பாக அது தமிழகம் நோக்கி தாங்க வரும். கண்டிப்பாக தமிழகம் நோக்கி தான் வரும். அது உறுதியாயிடுச்சு. ஆனால் எந்த இடத்துல கரை கடக்கும், எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும், அது தீவிர புயலாக மாறுமா, எந்த அளவுக்கு அதோடைய பாதை தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது புயலாக கூட மாறுவதற்கு அதிக வாய்ப்பு தான் இருக்குது. அது ஒரு மழை தரக்கூடிய ஒரு புயல் தான். மழை தரக்கூடிய புயல். இப்போ தென்மேற்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பார்த்துருப்போம். அதாவது இந்த பாலக்காடு கணவாய் பகுதியில் பார்த்தீங்கன்னா 70 முதல் 80 கிலோமீட்டர் வரைக்கும் வலுவான காற்று வீசும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தென்மேற்கு பருவமழை ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று எப்போதுமே வலுவாக வீசும். அதே போல் காற்று தான் இருக்கும் இந்த புயலில். எனவே அது போன்ற நிகழ்வுகள் வந்தால் தாங்க மழை கொடுக்கும். அது போன்ற நிகழ்வுகள், புயல்கள், புயல் சின்னங்கள், வலுவான ஒரு நிகழ்வுகள் தமிழகம் நோக்கி வரணும். வந்தால் தான் உள் மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு மழை பதிவாகும். என்ன சென்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயல் கூட நெருங்கலை. மிக்ஜாங் புயல் மட்டும் நெருங்கி மழை கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ உள் மாவட்டங்கள் ஏமாற்றம். அது இந்த ஆண்டு அப்படிலாம் கிடையாது. உள் மாவட்டங்களுக்கும் இந்த புயல் மத்திய தமிழக மலையாக கரை கடந்து அது அப்படியே உள்ளே செல்ல போகிறது. எனவே அது நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு அதீத கனமழை ரெட் அலர்ட் கண்டிப்பாக விடுக்கப்படும். ரெட் அலர்ட் கண்டிப்பாக இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் அந்த சிஸ்டமால் ரெட் அலர்ட் கண்டிப்பாக விதிக்கப்படும். 2-3 நாட்களுக்கு தொடர் மழை இருக்கிறது. அதிக மழை வெளுத்து வாங்கும். சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழைப்பொழிவு இருக்கும். எனவே கண்டிப்பாக நவம்பர் 27, 28, 29, 30ஆம் தேதி வரைக்கும் இந்த இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா வலுவான நிகழ்வு தமிழகம் நோக்கி வரப்போது. நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்தும் ஒரு தீவிரமான நிகழ்வு அதுக்கடுத்து ஒன்று இருக்குது. அது போனோன்னு இன்னொன்று இருக்குங்க. அது போனோன்னு இன்னொன்று பசிபிக் பெருங்கடல்லேருந்து வரும். அதுவும் நம்ம தமிழகம் நோக்கி தான் வரும். எனவே வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஏரிக்குளங்கள் நிரம்பும். கடலோர மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வால் ஏரிக்குளங்கள் நிரம்பும். கண்டிப்பாக நிரம்பிடும். வட மாவட்டம், சென்னை உட்பட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வட மாவட்டம் முழுவதும், டெல்டா மாவட்டம் முழுவதும் ஏரிக்குளங்கள், வயல்கள் எல்லாமே நிரம்பிவிடும். மேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வு செயலிழந்து உள்ளே போகும்போது மழை கொடுத்துட்டு போகும். நன்றி.